ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ரேபிட் ஃபார்ம். இந்த வீடியோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான மேட்டிங் எதுன்றதை இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா சரியான மேட்டிங் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரியான மேட்டிங் எதுன்னு தெரியும். இந்த மேட்டிங் பண்ணுறது மூலமாக உங்கள் குட்டி வந்து கன்ஃபார்ம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மகிட்ட மண்ணிலா வாத்தோட சிக்குகளும் இருக்குது. ஸோ நம்மகிட்ட மொத்தத்தில் 12 இருந்துச்சு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மிச்சம் பேலன்ஸ் 5 தான் இருக்குது. இதில் எல்லாம் சீல்ஸ் ஆகும், மிச்சம் வரதை நம்ம வளர்த்துக்கலாம். வாத்துகளை பொறுத்த வரைக்கும் 45 நாள் 2 மாதம்னு விற்க ஆரம்பிச்சிட்டோம். மாநில வாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களே முட்டையிட்டு அவங்களே குஞ்சு பொரிச்சிருவாங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. அவங்க கரெக்டான ஹெல்த்தியான தீவனம் மட்டும் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் ப்ராசஸ் வந்து காலையில் பண்ண மாட்டோம். காலையில் நீங்கள் 7 மணிக்குள்ளே பண்ணுங்கள். ஈவினிங் வந்து நான் எப்போவுமே 7 மணிக்கு மேலே பண்ணுவேன். அது ரொம்ப சக்ஸஸாக இருக்குது. அதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். மேட்டிங் பண்ணும்போது அந்த வேலையை தான் நீங்கள் பார்க்கணும், கரெக்டாக மேட் ஆகுதான்னு. வர பார்த்தீங்கன்னா முயல்கள் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ப்ரீ புக்குன்ற விஷயத்த சொல்கிறோம். ஸோ கஸ்டமர்ஸ் கால் பண்ணுறீங்க, கால் பண்ணிட்டு திரும்ப 1 மாதம் கழிச்சு திரும்ப முயல் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 40 டேஸில் டெலிவரி வச்சுன்னா அடல்ட் அந்த டைமில் என்ன ரேபிட் இருக்கோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இது 1 இயர் வந்து ஃப்ளம்மிஸ் ரேபிட்டு. ஸோ இதுவுமே அவனுக்கே கொடுத்தாச்சு. ஸோ அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸு, ட்ரிங்கிங் பாட்டில் எல்லாமே செட்டாகவே கொடுத்தாச்சு. நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். வேணுன்றவங்க நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எந்த ஏரியா ஃபஸ்ட்டு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம். இப்போ ரேபிட்டோட மேட்டிங் ப்ராசஸ்க்கு வருவோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆண் முயல் கூண்டில் தான் பெண் முயலை தூக்கிட்டு போய் விடணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆண் முயல் தான் அந்த கூண்டுக்கு வந்து ராஜா. பெண் முயல் உள்ள போது அது பதற்றத்தில் இருக்கும். இந்த மாதிரி விட்டோனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண் முயல் மாதிரி ட்ரை பண்ணும், பெண் முயல் அப்படி இடுப்பை தூக்கும். இதுதான் சரியான மேட்டிங் ப்ராசஸ். இப்படி கட்டி பிடிச்சி விழுந்துச்சுன்னா பக்கா மேட்டிங். ஒரு தடவை மேட்டிங்கே போதுமானதாக இருக்கும். பட் நம்ம 3 தடவை மேட் ஆகணும்னு சொல்கிறோம். அப்போ தான் கன்ஃபார்மாக குட்டி கிடைக்குன்னு. சில முயலுக்கு வந்து ஒரு மேட்டிங்கே வந்து குட்டி போட்டுரும். எதனால குட்டிகள் மேட்டிங்காயும் போடலன்றதை அடுத்த வர வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா பெண் முயலை ஆண் முயல் கூண்டில் ரொம்ப நேரமாக விட்டுறீங்க. அது அடிக்கடி மேட்டிங் ஆகும்போது அந்த ப்ராசஸ் வந்து பெண் முயல் இரிட்டேட் ஆகி அது கேன்சல் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முயல் வளர்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.